Taste the Daily. அண்மை செய்தி. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே சுமார் 5000 ஏக்கர் நெற்பயிர்களில் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளதால் கவலையடைந்துள்ள விவசாயிகள் பிச்சாவரம் உப்பநாட்டில் ஆகாய தாமரைகளை அகற்றாததே மழைநீர் தேங்க காரணம் என குற்றம் சாட்டியுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாமரை கண்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் தாமரை கண்ணன், விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக அருண், சிதம்பரம் அருகே மழையின் காரணமாக சுமார் 5000 ஏக்கர் நெற்பயிர்கள் வெள்ள நீரில் மூழ்கி உள்ளதால் விவசாயிகள் பெரும் கவலை அடைந்துள்ளனர். இதனுடைய கழுகு பார்வை காட்சிகள் தான் தற்போது நம்ம பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள கனகராப்பட்டு, நற்கந்தக்குடி, குமாரமங்கலம், பிச்சவரம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் உள்ள 5000 ஏக்கர் விளைநிலங்களில் விவசாயிகள் விவசாயம் செய்து நெற்பயிர்கள் தற்போது நீரில் மூழ்கி சூழ்ந்துள்ளது. கடந்த மாதம் 15-16 தேதிகளில் கனமழை வெளுத்து வாங்கிய காரணமாக பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது டிட்வா புயலின் காரணமாக ஏற்பட்ட மழையின் காரணமாகவும் விளைநிலங்களில் மழைநீர் தேங்கி நிற்பதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். மழையின் காரணமாக கடந்த 15 தினங்களாக விளைநிலங்களில் வெள்ள நீர் சூழ்ந்து நிற்பதால் பயிர்கள் அனைத்தும் அழுகி சேதமாகி உள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் வீராண ஏரியின் வடிகாலாக இருக்கக்கூடிய வெள்ளியங்கால் ஓடை வழியாக வடியக்கூடிய தண்ணீர் பிச்சாவரம் உப்பநாற்றில் வடிந்து வரும் நிலையில் ஆகாய தாமரைகளை அடர்ந்து இருப்பதால் அந்த நீர் வெளியேற முடியாமல் விளைநிலங்களில் சூழ்ந்துள்ளது. எனவே பிச்சாவரம் உப்பநாற்றில் உள்ள ஆகாய தாமரைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆளும் திமுக அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் விளைநிலங்களை ஆய்வு செய்து உரிய நிவாரணங்கள் வழங்க வேண்டும். ஏக்கருக்கு ரூபாய் 30,000 வரை செலவு செய்து உள்ள இந்த தொகையை முழுமையாக வழங்க வேண்டும். அதே போல் அடர்ந்து காணப்பட்டு வரும் ஆகாய தாமரைகளை அகற்றி அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதியில் விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. அருண், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தாமரை கண்ணன். ஒரு 5000 ஏக்கர் நெல் பயிர்கள் தண்ணியில் முழுகிவிட்டது. இது மெயின் காரணம் சிதம்பரம் மேற்கே இருக்கக்கூடிய வீராணத்தினுடைய வடிகாலாக அமைந்த உள்ள வெள்ளைங்கால் ஓட வழியாக வடியக்கூடிய தண்ணீர் வெள்ளைங்கால் வழியாக பிச்சாவரம் உப்பநாத்தில் வடிகிறது. இந்த தண்ணீர் வடிய முடியாமல் இன்று வரை ஒரு 15 தினங்களாக தேங்கி இருக்கிறது. இதற்கு என்ன முக்கியமான காரணம் என்றால் பிச்சாவரம் உப்பநாத்தில் உள்ள ஆகாய தாமரை அடர்ந்து ரொம்ப ஒரு 13 கிலோமீட்டர் அளவிற்கு நெடுக்க அடர்ந்து உள்ளது. தண்ணீர் சுத்தமாக வடியவே இல்லை. பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் அவர்கள் கனரக அந்த பொக்கலிங்கள் வண்டியை வச்சு தூர்வாரி எடுத்துக்கிட்டும் இருக்காங்க. ஆனால் எடுக்க முடியாத சூழ்நிலையில் இன்னும் தேங்கி இருக்கிறது. இன்று வரை தண்ணியும் வடியலை. அதனால் விவசாயிகள் இதுவரை 30,000 செலவு பண்ணி ரொம்ப மனவேதனையோடு இருக்கிறார்கள்.